நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி 2026 கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பிரதேசத்திலே நாங்கள் இப்போது வியூகம் டிவி இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பிரதேசத்திலே மீரா கேணி என்கின்ற இடத்திலே அமைந்திருக்கின்ற சிறுவர் பராமரிப்பு நிலையத்தின் கற்கை மண்டப திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஏறாவூர் எனும் ஒரு அழகான இந்த பிரதேசத்திலே ஒரு பாரம்பரியமான இந்த மண்ணிலே 23 வருடங்களாக நிர்மாணிக்கப்பட்டு சிறப்பான முறையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சிறுவர் பராமரிப்பு இல்லத்திலே புதிதாக திறக்கப்பட இருக்கின்ற கற்கை மண்டப திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தை பொறுத்த மட்டிலே 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆண் பெண் மாணவர்கள், சிறுவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். குறிப்பாக தாய் தந்தையற்ற மாணவர்கள், அதுபோல தாய் தந்தை இருந்தும் பராமரிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற சிறுவர்கள், அதுபோல நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள், இவர்கள் அடங்கலாக 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே இருக்கின்றார்கள். பல்வேறு வள பற்றாக்குறைகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே இன்றைய தினம் ISRG என்கின்ற அமைப்புடைய அந்த அனுசரணையிலே சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே கற்கை மண்டப திறப்பு விழா இப்போது இடம்பெறப் போகிறது. குறிப்பாக இந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏறாவூர் பிரதேசத்தின் நகர பிரதேச செயலாளர் ஜனாப் SH முசம்மில் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதுபோல மற்றொரு அதிதி மாகாண ஆணையாளர், குறிப்பாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் கிழக்கு மாகாணத்தின் மாகாண ஆணையாளர் ஜனாப் MBM சுபியான் அவர்கள், அதுபோல விசேட அதிதிகளாக ISRC ஸ்ரீலங்கா அமைப்புடைய CEO நிறைவேற்று பொறுப்பாளர் ஜனாப் MMA ஜையாப் அவர்கள், அதுபோல ISRG நிறுவனத்துடைய ஆலோசகர் கன்சல்டன்ட் ஒருங்கிணைப்பாளர் KL ஜுனைட் நளிமி, இதுபோல பலர் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல்வேறு விவரங்களை தருவதற்காக நண்பர் ஜலீல் அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் அவர் இருக்கின்றார். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜலீல். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி ஜனோஸ். வலைக்கும் சலாம். அதே போன்று வீகம் தொலைக்காட்சியினுடைய முகநூல் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திலே ஏறாவூர் மீராகேணி பிரதேசத்தில் அமைய பெற்றிருக்கின்ற சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய புதிய கற்கை மண்டப திறப்பு விழா நிகழ்வு இன்னும் சொற்ப வேளையிலே இந்த நிகழ்வினுடைய அதிதிகளின் வருகையோடு சம்பிரதாயபூர்வமாக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக ISRC என்கின்ற குவைத் நிறுவனத்தினுடைய முழுமையான அனுசரணையோடு இந்த மண்டபம் திறந்து வைக்கப்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 23 வருடங்களுக்கு மேலாக ஏறாவூர் மீராகேணி பிராந்தியத்திலே இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் இயங்கி வருகின்றது. குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே இருந்து சிறுவர்கள் பராமரிக்கப்பட்டு வெளியாகி இருக்கிறார்கள். அதே போன்று இப்போதும் 50 தொடக்கம் 60க்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜனூஸ், இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தை பொறுத்தவரையிலே தாய் தந்தை இழந்த மாணவர்கள், தாய் தந்தை இல்லாத மாணவர்கள், அதே போன்று தாய் தந்தை இருந்தும் பராமரிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற மாணவர்கள், அதே போன்று நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் அனுப்பி வைக்கப்படுகின்ற மாணவர்களை இங்கே ஒரு பராமரிப்பு இல்லமாக கடந்த 23 வருட காலமாக இவர்கள் இந்த சேவையை வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, உணவு, தங்குமிடம் என்று ஒட்டுமொத்தமாக அத்தனை விடயங்களையும் இலவசமாக வழங்கி வருகின்றது இந்த நிலையம். குறிப்பாக எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற செல்வந்த தனபந்தர்கள், கொடையாளிகள், சமூக சேவை அமைப்புகள் கொடுக்கின்ற அந்த நன்கொடைகள் மூலமாகவே இந்த நிலையம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன், இங்கே ஆசிரியர்கள்
பாதுகாவலர்கள் இங்கே இருக்கின்ற ஏராளமானவர்கள் கூட இங்கே தங்களுடைய கடமைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு தொடர்ந்தெழுச்சியாக 23 வருடகாலமாக ஒரு உன்னதமான சேவையை இந்த பராமரிப்பு நிலையம் செய்து வருகின்றது. அந்த வகையிலே தான் ISRC என்கின்ற அமைப்பினூடாக இந்த மாணவர்களுடைய தேவை கருதி அவர்களுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு கற்கை மண்டபத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த மண்டபம் கடந்த காலங்களிலே கட்டி முடிக்கப்பட்டு தற்போது உத்தியோகபூர்வமாக அது திறந்து வைக்கின்ற நிகழ்வு தற்போது நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னும் சொல்ப குறிப்பாக பல்வேறு நான் நினைக்கின்ற 23 வருடங்கள் கடந்தும் சிறப்பான முறையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வள பற்றாக்குறைகள் இங்கே இருக்கின்றன. இருந்த போதும் இந்த கட்டிடம் என்பது குறிப்பாக ISRC அவர்களுடைய அனுசரணையின் பேரில் தான் இப்போது இடம்பெறுகிறது. குறிப்பாக மொத்தமாக இப்போது 50 மாணவர்கள் இருக்கின்றார்கள். கல்வி கற்றல் வசதிகளும் இங்கே இருக்கிறதா? இங்கிருந்து பாடசாலைக்கு செல்கின்றார்கள். அதே போன்று மதரசா வசதிகளும் இருக்கின்றன. மார்க்க விளிமியங்கள் இங்கே முறையாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இது தொடர்பான மேலதிக விவரங்களையும் இங்கிருக்கின்ற ஆசிரியர் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ள காத்திருக்கின்றோம். எனவே வீகம் தொலைக்காட்சியினூடாக தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த ஏறாவூர் மீராகேணி பிராந்தியத்திலே இருக்கின்ற சிறுவர் பராமரிப்பு நிலையம் தொடர்பான ஏராளமான விடயங்களை நாம் உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கின்றோம். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 23 ஆண்டுகள் ஒரு உன்னதமான சேவையை செய்து வருகின்ற ஒரு அமைப்பாக இந்த குறிப்பாக ஒரு கேள்வி ஜலீல், இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மாத்திரம்தானா அல்லது நாடு பூராக இருக்கின்ற ரீதியிலிருந்து வருகின்ற ஏராளமான சிறுவர்கள் இங்கே கல்வி இருக்கின்றனர்? குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் அல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற எல்லா பாகங்களிலும் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இங்கே கல்வி இருக்கின்றார்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அன்புக்குரிய நண்பர் ஜலீல் அவர்கள் இணைந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுபோல நிகழ்ச்சி தொகுப்பையும் அவரே செய்ய இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். சிறுவர் பராமரிப்பு நிலையத்துடைய இந்த கற்கை நிலையத்தின் கட்டிட திறப்பு விழா சிறப்பான முறையிலே இப்போது இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ISRC ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த அமைப்பின் இந்த அனுசரணையிலே இந்த கட்டடம் இப்போது சிறப்பான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடத்தின் திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஷேக் அப்துல்லா நூரி சேரிட்டி சொசைட்டி குவைத்தில் இருக்கின்ற ஒரு நிறுவனமே இதற்கு அனுசரணை வழங்கியிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் நாங்கள் காலநிலையை சற்று மழை வருகின்ற ஒரு காலநிலை தென்படுகிறது. எனவே அதிதிகள் வந்தவுடன் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்போது பெருந்திரளான பொதுமக்கள், இந்த ஊரவர்கள், சமூக நலன் விரும்பிகள் என்று பலர் இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா இன்னும் சொற்ப வேளையிலே இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டிடத்திலே சிறுவர் கற்கை நிலையத்திலே இது ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம் என்கின்ற அடிப்படையிலே இதன் கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நூலகம் அதுபோல பல்வேறு கட்டமைப்புகள் இங்கே ஆபீஸ், அலுவலகம் அதுபோல மேல் தளத்திலும் இந்த சிறுவர் கற்கை நிலையத்தின் அறைகள் இருக்கின்றன. எனவே பல்வேறு வள பற்றாக்குறைகளோடு இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் இயங்கி வந்திருக்கின்ற இந்த சூழலிலே இந்த சிறுவர்களுக்கு இந்த கட்டிடம் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக சிறப்பான முறையிலே அவர்களது கல்வி மேம்பாட்டினை இன்னும் சிறப்பாக அமைப்பதற்குரிய ஒரு தடமாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு ஏறாவூர் மீராகேணி என்கின்ற பிரதேசம், குறிப்பாக இந்த ஏறாவூர் மீராகேணி என்கின்ற பிரதேசத்தில் தான் நாங்கள் இப்போது இருக்கின்றோம். இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே குறிப்பாக இப்போது 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே பெற்றோரை இழந்த சிறுவர்கள், பெற்றோர் தாய் தந்தை இருந்தும் பராமரிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற சிறுவர்கள், அதுபோல நீதிமன்ற உத்தரவின் பேரிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சிறார்கள் என்று பலர் இங்கே இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இது ஒரு உன்னதமான ஒரு முயற்சி. குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி குறிப்பாக சிறுவர் பராமரிப்பு நிலையமாக இருக்கின்ற இந்த ஏறாவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதிலே, இந்த விடயத்தை உலகம் பூராக கொண்டு செல்வதிலே நாங்கள் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது
இப்போது சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்குள்ளே நாங்கள் இப்போது இணைந்திருக்கிறோம். எனவேதான் இப்போது எனவேதான் நாங்கள் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்துடைய திறப்பு விழா, கற்கை மண்டப திறப்பு விழா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஸ்தீரமான இடத்திலே இது அமைய பெற்றிருக்கிறது. இந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சி எனவேதான் நாங்கள் இன்னும் சொற்ப வேளையிலே இந்த நிகழ்ச்சியோடு இணைய போகின்றோம். அதிதிகள் வந்தவுடன் அதிதிகளை உத்தியோகபூர்வமாக வரவேற்று இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. குறிப்பாக நான் ஏலவே சொன்னது போல 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே இருந்து கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாணவர்கள் பெற்றோர்களை இழந்த மாணவர்கள், தாய் தந்தையை இழந்த மாணவர்கள், தாய் தந்தை இருந்த போதிலும் பராமரிக்க முடியாத நிலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள், அதுபோல நீதிமன்ற உத்தரவின் பேரிலே இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே கொண்டு சேர்க்கப்பட்ட மாணவர்கள் என்று மொத்தமாக 50 பேர் இருக்கின்றார்கள். 2003ஆம் ஆண்டிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வள பற்றாக்குறைகளோடு இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் இருந்த போதும் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தை இன்னும் சிறப்பான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இதன் நிர்வாகிகள் இன்னும் இதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருமலை இது தாண்டி நாடு பூராக இருக்கின்ற சிறுவர்கள் கூட இங்கே வந்து அனுமதிக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பான முறையிலே இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தின் தலைவர், செயலாளர், அதுபோல நிர்வாகிகள் உட்பட்ட குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார்கள். அதுபோல இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு தனியார், அதுபோல சமூக நலன் விரும்பிகள், பரோபகாரிகளின் ஒத்துழைப்போடு தொடர்ச்சியாக இது இயங்கிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே தனியாரின் முழு முதல் ஒத்துழைப்போடு இந்த ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு நாடு பூராக இருக்கின்ற தனவந்தர்கள் உதவி செய்யலாம். இந்த மாணவர்கள் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற மாணவர்கள், அதுபோல தாய் தந்தையை இழந்தவர்கள், அதுபோல நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்கள், இப்போது பிரதம அதிதி, அதுபோல விசேட அதிதிகள் இப்போது வருகை தருகின்ற அந்த இனிய முகூர்த்தம். பிரதம அதிதிகளை அதுபோல சிறப்பு அதிதிகளை வரவேற்பதற்கு நாங்கள் இப்போது தயாராக இருக்கின்றோம். பிரதம அதிதியாக அவர் பிரதேச செயலாளர் மரியாதைக்குரிய SH முஷமில் அவர்கள் இப்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார். அதுபோல கூடுதலான சமூக ஆர்வலர்கள் பிரதம அதிதி அவர்களோடு விசேட அதிதிகள், கௌரவ அதிதிகள், பெருந்திரளானவர்கள் இங்கே அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து ஏனைய அதிதிகளும் தற்போது இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்காக பிரசன்னமாகி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதி, அதை போன்று விசேட அதிதிகள், ஏனைய அதிதிகள், உலமாக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நமது ஏற்பாட்டு குழு சார்பில் நாம் வருகவென அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கடந்த 23 வருட காலமாக ஏறாவூர் நீராகேணி பிராந்தியத்திலே மிக சிறப்பான உன்னதமான ஒரு சேவையை வழங்கி வருகின்ற ஏறாவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய புதிய கற்கை மண்டப திறப்பு விழா நிகழ்வு தற்போது
சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட காத்திருக்கின்றது. ISRC நிறுவனத்தினுடைய முழுமையான அனுசரணையோடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய கட்டட தொகுதி சம்பிரதாயபூர்வமாக எனது பிரதம அதிதி ஏனைய அதிதிகளின் வருகையோடு தற்போது திறந்து வைக்கப்பட காத்திருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு அறிவித்திருக்கின்றோம். இரண்டாயிரத்து 2ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் 2003ஆம் ஆண்டிலே உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு தன்னுடைய பணியை ஆரம்பித்திருந்தது. அன்று தொடக்கம் இன்று வரையான காலப்பகுதியில் பல நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் இந்த பராமரிப்பு நிலையத்திலே பராமரிக்கப்பட்டு இந்த பராமரிப்பு நிலையத்திலிருந்து வெளியாக இருக்கின்றார்கள். தற்போதும் 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இந்த பராமரிப்பு நிலையத்திலே பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கல்வி, மருத்துவம், தங்குமிடம், போக்குவரத்து, உணவு என்று அத்தனை வசதிகளையும் இலவசமாக இந்த சிறார்களுக்கு வழங்கி நாளை எதிர்காலத்தில் இந்த சிறார்களுடைய எதிர்காலமும் ஒருமுகமானதாக சிறப்பானதாக அமைய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு 23 வருடங்களை அடைந்திருக்கின்றது இந்த ஏழாவது வீராங்கனி பிராந்தியத்திலே அமையப்பட்டிருக்கின்ற இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம். அந்த வகையிலே இந்த நிலையத்தினுடைய நடவடிக்கைகளை மிக சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அமைப்பாக ISRC அமைப்புடன் இந்த நிர்வாகத்தில் வேண்டுகோள் விடுப்பதும் விரைவாக இந்த கட்டடம் குறிப்பாக இந்த வேறாவூர் மீராகணி சிறுவர் பராமரிப்பு நிலையத்துடைய கட்டை மண்டபத்தை குவைத் அரசாங்க குறிப்பாக குவைத் நாட்டுடைய தனவந்தர்கள் இதற்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையிலே ISRC ஸ்ரீலங்கா அமைப்பினர் இதனை ஒருங்கிணைத்து இதனை செய்திருக்கின்றார்கள். இந்த பிராந்தியத்தின் பிரதேசத்தின் மாணவ மணிகள் எமது தேசிய கொடி அதுபோல குவைத் நாட்டின் தேசிய கொடியை ஏந்தி இப்போது அதிதிகளை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த மகிழ்ச்சிகரமான முகூர்த்தம் பராமரிப்பு இல்லத்தினுடைய நிர்வாகத்தினர் இங்கு கலந்து பயின்ற மாணவர்கள், பெற்றோர்கள், அதை போன்று சமூக சார்பில் நாம் செஞ்சார்ந்த நன்றிகளை இந்த தருணத்திலே அறிக்கையாக கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த புதிய கட்டிட திறப்பு விழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக ஏறாவூர் நகர பிரதேச செயலாளர் SH முஸ்ஸமில் அவர்கள், அதுபோல கௌரவ அதிதிகளாக MM சாலி ஹாஜியார், ஏறாவூர் பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்துடைய தலைவர் MM சாலி ஹாஜியார் அவர்கள், அதுபோல ஜனாப் AL சாஜித் ஹுசைன் வாகவி தலைவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை ஏறாவூர் கிளை, அதுபோல ஜனாப் PTM ஜனு அதிபர் ஏறாவூர் மாக்காட் தேசிய பாடசாலை மீராகணி, அதுபோல ஜனாப் SM அமீர் அதிபர் ஏறாவூர் அல் அமான் வித்யாலயம் மீராகணி ஏறாவூர், அதுபோல ஜனாப் MR அப்துல் ராஃபி பாகவி அதிபர் மஹதுல் பரக்கா மிச் நகர், அதுபோல ஜனாப் AK சாஜித் உமர் கிராம உத்தியோகத்தர் மீராகணி, அதுபோல ஜனாப் MM சக்கூர் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மீராகணி, அதுபோல ஜனாப் B ஜவாஹிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மீராகணி, இப்படி பலர் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்காக இருக்கின்றார்கள். கொடியொன்று இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை உரிய இடத்தில் ஒப்படைக்குமாறு தயவாக வேண்டிக்கொள்கிறோம். செய்யப்படுவதற்கான எனவேதான் அதிதிகள் இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் பிரதேச செயலாளர் SH முஸ்ஸமில் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார். அதுபோல விசேட அதிதிகளாக ISRC அமைப்புடைய CEO நிறைவேற்று
பணிப்பாளர் ஜனாப் MA ஜையப் அவர்கள், அதுபோல AL ISRC ஸ்ரீலங்கா அமைப்புடைய கன்சல்டன்ட் ஆலோசகர் ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் AL ஜுனைத் நலிமி அவர்கள், அதுபோல குச்சவெளி பிரதேச செயலகத்தில் செயலாளர் ஜனாப் MR ஜியாவுல் ஹக் அவர்கள், அதுபோன்று ISRC குச்சவெளி பிரதேச செயலாளர் ஜனாப் MR ஜியாவுல் ஹக் சார் அவர்களும், அதுபோன்று சுகாதார வைத்திய பணிமனையினுடைய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் திருமதி சாஃபிரா வசீம் அவர்களும், அதுபோன்று குறிப்பாக 2003ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் அதனுடைய கற்கை மண்டப திறப்பு விழாவோடு தான் நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம். பேராவூர் மீராகேணி பிரதேசத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2026. பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனுடைய சம்மேளன தலைவர் MM சாலிகாஜியார் அவர்களும், அதேபோன்று கௌரவ அதிதிகள் வரிசையிலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஏராவூர் கிளையினுடைய தலைவர் ஜனாப் AL சாஜித் ஹுசைன் பாகவி அவர்களும், ஏராவூர் மாக்கார் தேசிய பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களும், அதை போன்று மீராகோலி அல்-அமான் வித்யாலயத்தினுடைய முதல்வர் SM அமீஸ்வர் அவர்களும், அதை போன்று மிச்சிநகர் பரக்கா ஜும்மா பள்ளிவாயிலுடைய இமாம் அப்துல் ராஃபி பாக்கவி அவர்களும், அதுபோன்று மீராகோலி கிராம உத்தியோகத்தர் AK சாஜித் உமர் அவர்களும், அதே போன்று சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் MM சக்கூர் அவர்களும், அதே போன்று மீராகோலி அபிவிருத்தி உத்தியோகத்தர் P ஜவாஹிர் அவர்களும், ஏனைய உலமாக்கள், பெற்றோர்கள், மாணவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவரையும் எமது சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய நிர்வாகத்தினர் சார்பில் நாம் வருக வருகவென இந்த நிகழ்வுக்கு நாம் அன்போடு கௌரவமாக வரவேற்றுக் கொள்கின்றோம். ISRC நிறுவனத்தினுடைய முழுமையான அனுசரணையோடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற கற்கை மண்டப திறப்பு விழா நிகழ்வு தற்போது சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட காத்திருக்கின்றது. அந்த வகையில் அதிதிகளை வரவேற்று இந்த நிகழ்வுக்கு அழைத்து வருகின்ற நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வினுடைய அத்தனை அதிதிகளையும் எமது ஏற்பாட்டு குழு சார்பில் நாம் வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் முன்னாள் சிரேஷ்ட சமூக சேவை உத்தியோகத்தர், அதே போன்று எமது சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய தலைவர் AM அலியார் சார் அவருடைய தலைமையிலே நடைபெற காத்திருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு வரைய தருகின்றோம். அந்த வகையில் இந்த புதிய இப்போது கட்டை நிலைய கட்டிட திறப்பு விழா உத்தியோகபூர்வமாக நாடாவட்டி திறக்கின்ற இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. அதிதிகள் புடைசூழ இப்போது இந்த கட்டிடத்துடைய திறப்பு விழா நாடாவட்டி திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெறப் போகிறது.
இப்போது கட்டிடத்தில் அந்த திரை நீக்கம் செய்கின்ற நிகழ்வு இப்போது இடம்பெறுகிறது. திரை நீக்கம் செய்கின்றார் வீராவூர் பிரதேச செயலாளர் எஸ்.எச். முசமில் அவர்கள். அவரோடு இணைந்து பிரதம அதிதிகள், விசேட அதிதிகள், கௌரவ அதிதிகள், அதுபோல பிரதேசத்தின் முக்கியஸ்தர்கள் இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக வீராவூரிலே 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிறுவர் பராமரிப்பு நிலையம், வீராவூர் வீராங்கனி சிறுவர் பராமரிப்பு நிலையம். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே இப்போது இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள் உட்பட இங்கிருந்து பாடசாலை அதுபோல ஏனைய கற்கை நிலையங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது எஸ்.எச். முசமில் அவர்கள் பிரதேச செயலாளர் வீராவூர் அவர்களால் இப்போது உத்தியோகபூர்வமாக நாடாவட்டி இந்த கற்கை மண்டபம் திறந்து வைக்கப்படுகிறது. குறிப்பாக தாய் தந்தையர்களை இழந்த மாணவர்கள், தாய் தந்தையர் இருந்த போதும் பராமரிப்பு செய்ய முடியாத மாணவர்கள், அதுபோல நீதிமன்ற உத்தரவின் பேரிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்கள் என்று மொத்தமாக இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்போது இந்த நாட்களிலே 50 மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். முற்றுமுழுதாக கல்வி, மருத்துவம், தங்குமிடம் என்று அனைத்தும் இலவசமாக இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக சமூகத்தை சேர்ந்த புத்திஜீவிகள், தனவந்தர்கள், பரோபகாரிகள், உள்நாட்டு வெளிநாட்டு உதவியாளர்களின் நன்கொடையை கொண்டு முற்றுமுழுதாக இந்த நிறுவனம் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டடத்துடைய மற்றும் ஒரு கற்கை நிலைய பிரிவு திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு இப்போது வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். குவைத்திலிருந்து சாரா சியாஃபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மாத்திரம் என்று விடாமல் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாடு போராக இருக்கின்றவர்கள், அதுபோல இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே நாடு போராக இருக்கின்ற தனவந்தர்கள், அதுபோல கொடை உள்ளங்களின் உதவிகள் கூறப்படுகின்றன. எனவே பல்வேறு வள பற்றாக்குறைகளோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு உங்களுடைய உதவிகளையும் இந்த நிர்வாகத்தினர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக குவைத் நாட்டுடைய தனவந்தர், அதுபோல இலங்கையை சேர்ந்த ISRC ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் ஒருங்கிணைப்போடு இந்த வீராவூர் வீராங்கனி சிறுவர் பராமரிப்பு நிலையத்தின் கற்கை நிலையம் புதிய மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2 மாடி கட்டிடங்களாக இது அமைய பெற்றுள்ளன.
நாடு பூராக இருக்கின்ற உறவுகள், அதுபோல வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகள், நண்பர்களும் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் இன்னும் தலை தூங்க இங்கே இருக்கின்ற சிறுவர்கள் முற்றிலும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற சிறுவர்கள், அதுபோல தாய் தந்தையர்களை இழந்தவர்கள், அதுபோல நீதிமன்ற அனுமதியின் பேரிலே இங்கே சேர்க்கப்பட்டவர்கள், இங்கே இந்த மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இங்கே முற்று முழுதாக இங்கே இருக்கின்ற சிறுவர்களுக்கு கல்வி, மருத்துவம், தங்குமிடம் என்று அனைத்துமே இலவசமாக வழங்கப்படுகிறது. முற்றுமுழுதாக அரசு சார்பற்றவர்களின் உதவிகளை கொண்டு தனியார் நிறுவனங்கள், அதுபோல தனியார் அமைப்புகள், தனவந்தர்கள், பரோபகாரிகள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் இயங்கி வருகிறது. இப்போது இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்துடைய நீர் சுத்திகரிப்பு நிலையத்துடைய அந்த பிரிவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை நிகழ்வுகளிலும் பிரதம அதிதியாக பேராவூர் பிரதேச செயலாளர் SH முஷமில் அவர்கள், அதுபோல இன்னும் பலர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ISRC ஸ்ரீலங்கா அமைப்பு இந்த கட்டிடத்தை நிர்மாணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே இந்த விழாவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காலநிலை, மழையுடன் கூடிய ஒரு காலநிலை நிலவுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. நேரம் இப்பொழுது 5 மணி 1 நிமிடம். இப்போது மட்டக்களப்பு மாவட்டம் பேராவூர் மீராகேணி பிரதேசத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இப்போது லைப்ரரி, அதாவது இந்த சிறுவர் கற்கை நிலையத்துடைய நூலக கட்டமைப்பு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உறுதியான பங்களிப்போடு இந்த சட்டப்பகுதி குறிப்பாக குவைத் அரசாங்கம் இந்த கட்டிடத்துக்கு முழுமையான அனுசரணையை, நிதி பங்களிப்பை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பேராவூர் மீராகேணி பிரதேசத்தில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுடைய விசேட அதிதியாக நாம் இங்கே பிரசனமாக இருக்கின்ற CEO ISRC ஸ்ரீலங்கா ஜனாப் MA ஜயாப் அவர்களும் இந்த நிகழ்வுடைய விசேட அதிதியாகவும் அதை போன்றும் கல்விக்காய் கரம் கொடுப்போர் காசினியில் மாழ்வதில்லை என்று சொல்வார்கள். கல்விக்கும் அது இது போன்று வறுமை கோட்டில் வாழ்கின்ற மக்களுக்கும், அதுபோல சிறுவர்களுக்கும், அனாதைகளுக்கும் உதவி செய்கின்றவர்கள் இந்த உலகத்தின் மேம்பட்ட மனிதர்களாக எப்போதுமே போற்றப்படுவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே பேராவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையம் இன்னும் சிறப்பான முறையிலே இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்துடைய நிர்வாகத்தினர் இன்னும் இதனை விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது
50 சிறுவர்கள் இங்கே இப்போது இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 50 சிறுவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முற்றுமுழுதாக கல்வி, சுகாதாரம், தங்குமிடம் என்று அனைத்துமே இந்த சிறுவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இப்போது சிறுவர் பராமரிப்பு நிலையத்துடைய மேல் தளம் இப்போது அதிதிகளால் திறக்கப்பட்டு பார்வையிடப்படுகிற மகிழ்ச்சிகரமான தருணம். ஒரு பறந்து விரிந்த காணியிலே ஏறாவூர் மீரா கேணியிலே குறித்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் அமைய பெற்றிருக்கிறது. இங்கிருந்து ஒரு நடந்திருக்கின்ற காணி ஏறாவூர் மீரா கேணி சிறுவர் பராமரிப்பு இப்பொழுது இந்த கட்டிட தொகுதியினுடைய பதாதை இப்பொழுது இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி அவர்களுடைய கலங்களினால் சம்பிரதாய பெயர் பலகை இப்போது திரைநீக்கம் செய்யப்படுகிறது. திரைநீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் காணக்கூடியதாக ISR ஸ்ரீலங்கா இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதியாக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்ற முழுமையான செயலாளர் அனுசரணையோடு அவர்கள் இந்த நிகழ்வில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். கடந்த 2002ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய எமது பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய நலன் கருதி, பெற்றோர்களை இழந்த மாணவர்களுடைய நலன் கருதி, அவர்களும் எதிர்காலத்திலே ஒரு துறை சார்ந்தவர்களாக வளர வேண்டும், அவர்களும் கல்வித்துறையிலே விழுக வேண்டும், அவர்களும் ஆன்மீக துறையிலே விழுக வேண்டும் என்பதற்காக கடந்த 2002ஆம் ஆண்டு ஏறாவூர் மண்ணிலே சிறுவர் பராமரிப்பு இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு இந்த சிறுவர் பராமரிப்பு இல்லம் பதிவு செய்யப்பட்டு பல வருட காலமாக மிக சிறப்பான முறையிலே கல்வி, சுகாதாரம், ஏனைய துறைகளை இந்த மாணவ செல்வங்களுக்காக இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறுவர் பராமரிப்பு இல்லத்தினுடைய நிர்வாகத்தினர் மிக சிறந்த முறையிலே அவர்கள் இதனை இயக்கி வருகின்றார்கள் என்று நாம் இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் எமது அழைப்பை ஏற்று இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி, கௌரவ அதிதிகள், விசேட அதிதிகள், ஏனைய அதிதிகள், அதே போன்று இந்த ஊரினுடைய சமூக ஆர்வலர்களை நாம் அன்போடு வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிப்பதற்காக நாம் கிராத்தனை வழங்குவதற்காக அன்போடு அழைப்பது மாணவன் நாம் அன்போடு அழைக்கின்றோம் கிராத்தனை வழங்குவதற்காக.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد العمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العليم. இறை வசனங்களை கிராத்தாக வழங்கிச் சென்று எமது இல்லத்திலே கல்வி பயிர்கின்ற மாணவன் எம் சக்கி அவர்களுக்கு எமது ஏற்பாட்டு குழு சார்பிலே நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 23 வருட காலமாக எமது பிராந்தியத்திலே சிறுவர் பராமரிப்பு சேவையை மிக உன்னதமாக வழங்கி வருகின்ற ஏறாவூர் மீராகேணி பிராந்தியத்திலே அமைய பெற்றிருக்கின்ற சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய புதிய கற்கை மண்டப திறப்பு விழா நிகழ்வு தற்போது சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ISRC நிறுவனத்தினுடைய முழுமையான நிதி பங்களிப்போடு கட்டி முடிக்கப்பட்டு இன்றைய தினத்திலே உத்தியோகபூர்வமாக இந்த கட்டிட தொகுதி இந்த நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக தலைமை உரையும் வரவேற்புரையும் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற முனைநாள் சிரேஷ்ட சமூக சேவை உத்தியோகத்தர், அதே போன்று ஏறாவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய தலைவர் AMM அலியார் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தலைமை உரையினையும் வரவேற்புரையினையும் உங்களுக்கு வழங்குவதற்காக. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதம அதிதி உட்பட ஏனைய அதிதிகள், மாணவர்கள், இல்லத்தினுடைய நலம் விரும்பிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிகழ்வின் பிரதம அதிதி ஏரா நகர பிரதேச செயலாளர் SH முசமில் சார் அவர்களே, அதேபோல் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற முகமது ஹிதிசாம் புரோகிராம் மேனேஜர் அவர்களே, மற்றும் ISRC நிறுவனத்தினுடைய கோஆர்டினேட்டர் ஜுனைத் நலிமி அவர்களே, அதேபோல் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மாக்கார் வித்யாலய அதிபர் ஜனூன் சார் அவர்களே, அல் அமான் வித்யாலய அதிபர் SM அமீர் சார் அவர்களே, மிச்நகர் பரகாப்பள்ளி வாயல் பேஸ் இமாம் அப்துல் ராஃபி அவர்களே, மற்றும் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மீராகனி சக்கூர் அவர்களே, ஏனைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய சிறுவர் பராமரிப்பு நிலையமானது, அதாவது ஆண்களுக்கானது 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதேபோல் 2018ஆம் ஆண்டிலிருந்து பெண்களுக்கான ஒரு பகுதியும் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் இல்லத்தில் ஆண்களும் பெண்களுமாக சுமார் 45 மாணவிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எங்களுக்கு அருகிலே உள்ள 2 பாடசாலைகள் சென்று கற்கிறார்கள். அவர்களுடைய அனுமதிகள்
பெரும்பாலான அனுமதி எங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாகவே இங்கு கிடைக்கப்படுகிறது. இன்று தாயை இழந்த அல்லது தந்தையை இழந்த, தாயையும் தந்தையும் இழந்த இவ்வாறான சின்னன் சிறார்கள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்களே எங்கள் இணைந்துள்ளார்கள். இவர்களுக்கான கல்வி, ஒழுக்கம், பாதுகாப்பு போன்றவற்றை நாங்கள் இங்கே வழங்கி வருகின்றோம். இவர்களுக்காக ஒரு நாளைக்கு செலவு சுமார் 45,000 ரூபாவாக இருக்கின்றது. இவற்றினை உள்ளூர், வெளியூர் பிரமுகர்கள் மூலமாகவே கிடைக்கப்பெற்று இவற்றினில் நடாத்தி கொண்டு வருகின்றோம். மாதம் குறைந்தது ஒரு 16 லட்சம் ரூபாய் அளவில் தேவைப்படுகின்றது. இவர்கள் சிறார்கள் சமூகத்தின் நற்பிரஜைகளாக வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையான நோக்கத்தினை கொண்டே வில்லத்தினை ஆரம்பித்தின்றி விடத்தினை நடத்தி வருகின்றோம். வில்லத்தினை பொறுத்தவரை தற்போது முக்கியமான தேவைகளாக 2 இருக்கின்றது. எங்களுக்கு சுற்றும் மதிலும் சமையல் அறையும், குறிப்பாக எங்களுடைய இல்லத்தினுடைய நலன் கருதி ISRC, அதாவது இஸ்லாமிக் ரிலீஃப் கமிட்டி ஸ்ரீலங்கா, இவர்கள் எங்களுக்கு பாரிய பங்களிப்பினை செய்துள்ளார்கள். எங்களுக்கு இங்கிருந்து பின்னால் இருக்கின்ற பெண்கள் பகுதியினை முழுமையாக அவர்கள் மூலமாகவே எங்களுக்கு கட்டித்தந்தார்கள். அதேபோல் இப்போது இன்று நாங்கள் திறந்த கல்வி பகுதி 8 வகுப்பறைகளை கொண்டது. சுமார் 20 மில்லியன் ரூபாய் செலவில் இவற்றினை கட்டித்தந்திருக்கிறார்கள். இவற்றில் பாரிய பங்களிப்பு செய்வது எங்கள் ஜுனைத் நல்மி அவர்கள்தான் எங்கள் இல்லத்தினை வந்து பார்வையிட்டு விட்டு சென்று அவர்கள் மூலமாகவே இல்லத்துக்கு கட்டிட வசதியினை செய்திருந்திருக்கிறார்கள். கட்டிட வசதி இப்போது எங்களுக்கு போதுமான அளவில் உள்ளது. இது தவிர்த்து எங்களுக்கு அவசிய தேவையாக உள்ளது சுற்றுமதில். அது விசேடமாக பெண்கள் பகுதிக்கான சுற்றுமதிலும் ஒரு சமையலறையும் தான் எங்களுக்கு அவசிய தேவையாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிறுவனத்துக்கு, ISRC நிறுவனத்துக்கு இந்த பங்களிப்புகளை வழங்கியமைக்காக இல்லத்தின் சிறார்களும் இல்ல நிர்வாகிகளும் ஊர் மக்களுமாக சேர்ந்து மனமார்ந்த நன்றியினை அவர்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். இதுவரை நேரமும் தலைமை உரையினையும் அதே போன்று இந்த இல்லத்தினுடைய உருவாக்கம், இந்த இல்லத்தினுடைய தேவைப்பாடுகளை சுருக்கமாக உங்களுக்கு வழங்கி சென்று சிரேஷ்ட சமூக சேவை உத்தியோகத்தர், ஏறாவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய தலைவர் AM அலியார் சார் அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 23 வருட காலமாக எமது பிராந்தியத்திலே சிறுவர்களை பராமரித்து வருகின்ற ஏறாவூர் மீராகேணி சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய புதிய கற்கை மண்டப திறப்பு விழா நிகழ்வோடு நாம் சங்கமமாக இருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக விசேட அதிதியினுடைய உரை இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ISRC நிறுவனத்தினுடைய இணைப்பாளர், குறிப்பாக இந்த கட்டட தொகுதி இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலே நிலை பெறுவதற்கு காரண கர்த்தாவாக இருந்த ஒருவர். அந்த வகையில் இந்த நிகழ்வின் அடுத்த அம்சமான இந்த விசேட அதிதி உரையினை வழங்குவதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் ISRC நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் AL ஜுனைத் நலிமி சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உரையினை வழங்குவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ மன் வாலா வ மன் தபஅஹும் பிஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். வல்லாஹு சுப்ஹானஹு இன்சான் லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகின்ற ஏறாவூர் நகர்
பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் முசமில் சார் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற ஏறாவூர் சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற இந்த நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த இல்லத்தின் நிர்வாகிகளே, அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பாடசாலை அதிபர்களே, பிரமுகர்களே, ஐஎஸ்ஆர்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி சகோதரர் எஹ்திசாம் அவர்களே, அதே போன்று ஐஎஸ்ஆர்சி நிறுவனத்தின் மிக நீண்ட காலமாக எம்மளோடு செயற்படுகின்ற திடீர் மரண விசாரணை அதிகாரி நசீர் ஹாஜர் அவர்களே, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் மிக பெருமதியானவர்கள். தனித்தனியே விழிப்பதற்கு உண்மையாக நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் அனைவரையும் இந்த இடத்திலே விழித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே இந்த இடத்திலே 5வது நிகழ்வாக நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு. ஏனென்றால் ஏற்கனவே தலைவர்கள் குறிப்பிட்டது போன்று ஐஎஸ்ஆர்சி நிறுவனம் இந்த நாட்டிலே பல இடங்களிலே எங்கே தேவை இருக்கின்றதோ அந்த தேவையை கருத்தில் கொண்டு இனம் மதம் ஏனைய பிரதேசம் பாராது தேவையை அடிப்படையாக கொண்டு சேவை செய்கின்ற ஒரு நிறுவனம். இந்த நாட்டிலே பல இடங்களிலே பாதிப்படைந்த தேவையுடைய வறுமை கோட்டுங்களில் வாழுகின்ற பல்வேறு சமூக குழுக்களுக்கு இடையிலே அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து கட்டுமான ஏனைய கல்வி கலாச்சார அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை மிக நீண்ட காலமாக செய்து வருகின்ற ஒரு நிறுவனம். அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை எமது நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நான் இருக்கின்றேன் பெருமைப்பட வேண்டிய விஷயம், ஏறாவூர் பிரதேசம் ஐஎஸ்ஆர்சி நிறுவனத்தின் மிக பலமானதும் பெரியதுமான பல வேலை திட்டங்களை உள்வாங்கி இந்த பிரதேசத்திலே நாங்கள் அவ்வாறான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நான் ஞாபகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கின்ற மீராகணியில் இருக்கின்ற கட்டார் சேரிட்டி வீட்டு திட்டத்திலே இருந்து பல்வேறு பாடசாலைகளுக்கான பாடசாலை கட்டடங்கள், அரச கட்டடங்கள், ஏனைய வாழ்வாதார நடவடிக்கைகள் என பல நடவடிக்கைகளை மிக நீண்ட காலமாக செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இல்லத்தில் அமையப்பட்ட கட்டத்தை பொறுத்தவரையிலே உண்மையிலே நாங்கள் ஒரு தூர நோக்கு கொண்ட ஒரு வேலை திட்டத்தை தான் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். ஃபதுல்லா குலான் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இன்று வாழுகின்ற ஒரு சமூகம், முஸ்லிம் சமூகம், தற்போது இருக்கின்ற கரண்ட் ஜெனரேஷன், தற்போது இருக்கின்ற அந்த சந்ததியை கருத்திலே கொள்வதை விட ஃபியூச்சர் ஜெனரேஷன், எதிர்கால சந்ததியினை கருத்தில் கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் ஜெனரேஷன் கேட்கின்ற சந்ததி இடைவெளி என்ற ஒரு நோய் இந்த சமூகத்திலே காணப்படுகின்றது. எமக்கு முன்னிருந்த சமூகத்திலே சமூக பிரமுகர்கள், சமூக தலைமைகள், உலமாக்கள், புத்திஜீவிகள் என்போர் பல்வேறு வகைபாகங்களை இந்த சமூகத்துக்காக பல கஷ்டங்களை சுமந்தவர்களாக சொந்த உடல் உல சொத்துக்கள் செலவு செய்து அவர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் ஏறாவூரிலே குறிப்பிட்ட சிலரது பெயர்களை கொண்டே கிராமங்களும் வீட்டு திட்டங்களும் பாடசாலைகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற சந்ததியை பொறுத்தவரையிலே, இந்த பிரசன்ட் ஜெனரேஷனை பொறுத்தவரையிலே என்ன எங்களுக்கு முந்திருந்த மூதாதையர்கள் என்ன செய்தார்கள், எங்களுக்கு மூத்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், அவர்களது போக்கு என்ன, அவர்களது சிந்தனை பாங்கு என்ன,
இந்த சமூகத்துக்காக அவர்கள் செய்தது என்ன, இந்த நாட்டுக்காக அவர்கள் செய்த பங்களிப்பு என்ன என்பதை பற்றிய பூஜ்ய அறிவினுடையே இப்போது வளர்கின்ற அந்த பிள்ளைகள் வளர்கின்ற ஒரு காலப்பகுதியிலே இருக்கின்றோம். எனவே இந்த இடைவெளியை நாங்கள் நிரப்புவதற்காக வேண்டி இதற்கான அடிப்படை தேவைகள் இருக்கின்ற இந்த எதிர்கால சந்ததியினருக்கான தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இன்னொரு வகையில் சொல்ல போனால் நாங்கள் ஒரு அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே இருக்கின்றோம். ஹதீஸிலே சொல்வதை போன்று எந்த இடத்திலே அமானிதம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றதோ அந்த இடத்திலே நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று அந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. பந்தல் ஆண்டு அந்த ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. இந்த சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் சமூக கட்டமைப்பிலே நாங்கள் எங்களது பொறுப்புகளை நாங்கள் சரியாக செய்வதும் இல்லை. அவ்வாறு செய்வர்களுக்கான பக்கபலமாக இந்த சமூகத்திலே இருந்து நாங்கள் ஏனைய பொதுமக்களும் அவாம்களும் அந்த உதவிகளை செய்ய முடியாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் பொதுமக்களுக்கும் தலைமைகளுக்கும் இடையிலான ஒரு இடைவெளி, ஒரு விரிசல் தொடர்ந்து வருவதும் இந்த சமூக கட்டமைப்பிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பாரிய ஒரு சவாலை நாங்கள் இந்த சமூகத்திலே காண்கின்றோம். அந்த வகையில்தான் இந்த இல்லத்தை பொறுத்தவரையிலே இது தூர நோக்காகத்தான் நாங்கள் சிந்தித்தோம். குறிப்பாக எனது நிறுவன அதிகாரிகள் ஒரு பயணம் இங்கே விஜயம் செய்த போது இங்கே இருக்கின்ற அனைத்து வளங்களையும் பார்த்துவிட்டு இங்கே இருக்கின்ற மாணவர்களின் தொகையையும் பார்த்துவிட்டு அவர்கள் கேட்டார்கள், இவ்வளவு தொகையான மாணவர்களுக்கு இவ்வளவு பெரிய வளங்கள் தேவையா என்று கேட்டார்கள். அதற்கான நான் சில நியாயப்பாடுகளை சொன்னேன். உண்மையில் இந்த இல்லத்திலே இருந்து கற்க வேண்டிய, இந்த இல்லத்திலே வந்து பிரயோசனப்பட வேண்டிய பெரிய ஒரு சமூகம் வெளியே இருக்கின்றார்கள். பெரிய ஒரு சிறுவர் குழாம் வெளியே இருக்கின்றது. அவர்களை உள்வாங்க வேண்டிய ஒரு தேவையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. இங்கே இந்த இல்லத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளின் பின்னாலும் ஒவ்வொரு நாவல் நாங்கள் எழுதி கொண்டு போகலாம். ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒவ்வொரு கண்ணீரான கதைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு இந்த மாணவர்களுக்கும் பின்னால் ஒரு சரிதை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ, அதை நாங்கள் கேட்கின்ற பொழுதோ, இந்த சமூகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் எந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் ஒரு அமானிதம் என்ற அந்த கருத்தை மறந்தவர்களாக அந்த அமானிதத்தை எந்த அளவு துஷ்பிரயோகம் செய்கின்றோம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த இல்லத்தை நாங்கள் ஒரு மாடர்ன் ஹோமாக, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு முன்மாதிரியான ஒரு இல்லமாக அமைக்க வேண்டும் என்ற அந்த தூர நோக்கோடு தான், அந்த கனவோடு தான் நாங்கள் இவ்வாறான பணிகளை மேற்கொள்கின்றோம். இந்த கட்டடத்தை கட்டுகின்ற பொழுது பல சிரமங்கள் இருந்தது, பல சவால்கள். உண்மையில் என்னை பொறுத்தவரையே நான் 2 வகையான ஒரு பொறிக்கு இடைப்பட்ட ஒரு கோஆர்டினேட்டராக, ஒரு கன்சல்டன்ட் கோஆர்டினேட்டராக இருந்தேன். ஒரு பக்கம் எனது நிறுவனம் ISRC நிறுவனமும் அதன் கொடை வழங்குனர்களையும் நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதனை எடுத்து செல்லுகின்ற கன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து அதை பாரம்பரியத்து செய்பவர்களுக்கான ஒரு பக்கம். இந்த 2 பகுதியினரையும் நாங்கள் சமாளித்து கொண்டு இந்த விடயத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டி பல சிரமங்கள் இருக்கின்றது. எல்லோரும் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம், நிறுவனம் என்றால் காசு வெளிநாட்டிலிருந்து வருகின்றது, காசை கொண்டே கையில கொடுத்து விட்டு போறார்கள், அவர்கள் கொண்டு வந்து இங்கே விரும்பியதை செய்துவிட்டு போறார்கள் என்று. அவ்வாறு அல்ல. முசமில் சேர் அவர்கள் இந்த கதையை கேட்டால் உள்ளத்தால் சிரித்துக் கொண்டிருப்பார். நாங்கள் படுகின்ற கஷ்டம், ஒரு கட்டடத்தை நாங்கள் அல்ல ஒரு ரூபாவை நாங்கள் நிறுவன ரீதியாக செலவழிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பணம் வெளிநாட்டிலே இருந்து வரும், இலங்கைக்கு வரும், இலங்கை மத்திய வங்கிக்கு வரும். அந்த குறித்த நிறுவனத்தின் நாட்டின் தூதரகம் இருக்கும். அந்த தூதரகத்தினூடாக அந்த அனுமதியினை வெளியிருக்கின்ற அந்த நிறுவனம் பெற வேண்டும். அந்த காசை அனுப்பினதன் பின்னால் நாங்கள் என்ன ப்ரொஜெக்டுக்கு செலவு செய்ய போடுவோம் என்பதனை அந்த நிறுவனம் ரீதியாக இங்கே இருக்கின்ற வெளிநாட்டு அலுவலகம் தூதரகமும் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பின்னால் நாங்கள் அந்த வேலை திட்டத்துக்கான அனுமதிகளை பெற வேண்டும். அந்த வேலை திட்டத்தை பெற வேண்டும் என்றால், உதாரணமாக இங்கு ஒரு பில்டிங் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளரிடம் நாங்கள் அனுமதி இருக்க வேண்டும். இரண்டாவதாக இது எந்த நிறுவனத்துக்கு கீழே வருகின்றதோ அதன் தலைவர்கள், இது ப்ரொபோஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறார், நன்னகத்தை திணைக்களத்தின் கீழே இருக்கிறதுனால் அதன் கமிஷனர் அவர்களுடைய அனுமதி இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு பின்னால் இங்கே இருக்கின்ற ஏனைய கிராம உத்தியோகத்தர்கள், ஏனைய சில நிறுவனங்களின் அந்த
அனுமதிகள் கடிதங்கள் நாங்கள் பெற வேண்டும். அதன் பின்னால் கட்டடத்துக்கான அனுமதியை நாங்கள் பெற வேண்டும் பிரதேச சபையிலே. அதன் பின்னால் அவ்வளவு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் கச்சேரிக்கு போக வேண்டும். கச்சேரியிலே அவர்கள் முதலாவதாக ஆக்ஷன் பிளான் கேட்பார்கள். அதுக்கு பின்னால் எங்களோட கன்செப்ட் நோட் ஒன்று அவ்வளவு சைன் வாங்கின அந்த ஒரு நோட் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதுக்கு பின்னால் நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது 4 குவார்ட்டர்களாக 4 பகுதிகளாக ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதிலே நாங்கள் எங்களது பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகளை நாங்கள் அந்த கையொப்பங்களை எடுக்க வேண்டும். இதற்காக வேண்டி பல சிரமங்கள் இருக்கின்றது. அவ்வளவு வேலைகளும் நாங்கள் திருப்திகரமாக செய்தன் பின்னால் ஆடிட் வரும். கச்சேரியிலிருந்து வருவார்கள், பிரதேச செயலகத்திலிருந்து வருவார்கள், ரிலவென்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவார்கள், அதே போன்று ஜெனரல் ஆடிட் வரும். எல்லாருக்கும் நாங்கள் முகம் கொடுத்துத்தான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு போகின்றோம். எனவே நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது ஒரு என்ஜிஓ வேலை என்பது காசு ஏதோ கொட்டுகிறது செய்துவிட்டு போகிறார்கள், யாரும் பார்ப்பதாக இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு இல்லை என்று நினைக்க வேண்டாம். அதே போன்று இந்த கட்டடத்தை கட்டுற போது எங்களுக்கு இன்னொரு சவால் வந்தது. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எடுக்க வேண்டி வந்தது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், காசா பிரச்சனை வந்த பொழுதோ அந்த நிதியை நிப்பாட்டி விட்டார்கள். குறித்த அந்த நாட்டிலே வெளிநாட்டுக்கு செல்வதற்கான நிதிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தினார்கள். சுமார் நான் நினைக்கின்றேன் ஒரு 9-10 மாதம், கிட்டத்தட்ட 1 வருடங்களாக இந்த கட்டட நிர்மாண பணி அப்படியே ஸ்தம்பிதமடைந்தது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொருட்களின் விலையேற்றம் வேகமாக ஏறிக்கொண்டு போகும். ஆனால் ஒருபோதும் இறங்கியதற்கான எந்த ஒரு வரலாறும் இல்லை. அதே போன்று 2 வருடங்கள் இந்த கட்டடம் பிடித்தது என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட மேலதிகமான நிதி தேவைப்பட்டிருக்கும். அரசாங்க கட்டடம் என்றால் நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம், அப்படி அல்ல. இது கொடை வழங்குனர் அவர் ₹1 கொடுத்தார் என்றால் அந்த ₹1 விட்டு இன்னும் ₹1 தரமாட்டார். சுமார் 20 மில்லியன் ரூபாய் இந்த பெறுமதியான இந்த கட்டடத்திலே ஆரோ பிளான் கிட்டத்தட்ட ஆரோ பிளான் 18 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆரோ பிளான் மட்டும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதே போல இந்த கட்டடத்துக்கான வேலை தேவைகள்லாம் நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ உண்மையாக அவர்கள் ஒதுக்கின 2 வருடங்களுக்கு ஒதுக்கிய அந்த நிதியிலிருந்து தான் நாங்கள் இதனை கட்டி முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நேற்று வரையில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளால் சுமார் 15 தொடக்கம் 20% விலை அதிகரிப்பு, பொருட்களுக்கு விலையேற்றம், ஒப்பந்தக்காரர் எங்களது நச்சரிப்புகள் 1008 பிரச்சனைகளை தாங்கியதாகத்தான் நாங்கள் இந்த கட்டடத்தை கட்டி முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இருந்த அதிகாரிகள், நான் குறிப்பிட்ட வேண்டிய செயலாளர் உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகளது ஒத்துழைப்பும், அவர்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஊக்கமும், அதே போன்று இந்த இல்லத்தின் நிர்வாகத்தினரின் ஒத்துழைப்பும், அதே போன்று இந்த கட்டடத்தை ஆரம்பத்திலிருந்து கட்டி முடிப்பதற்காக பல்வேறு வகையிலே பலரும் உதவி செய்தார்கள். கட்டடத்தை கட்டுவதற்கான அந்த மேசன் தொழிலாளர்கள், அதே போன்று இந்த ஏனைய வேலைகளை செய்கின்ற எலக்ட்ரீஷியன்ஸ், அதே போன்று வெல்டர்ஸ், அதே போன்று ஒவ்வொருத்தரும் மனமுவந்து இந்த இல்லம் என்பதற்காக இரவு பகல் பாராது மிக அழகாக நேர்த்தியாக செய்வதற்கு பல்வேறு வகையிலே ஒத்துழைப்பு செய்தார்கள். அந்த வகையிலே அவர்களை தொழிலை தாண்டியும் நேற்று வரையிலேயும் சகோதரர் நலீம் கூட எங்களோடு கூட இருந்து வேலை செய்வது அவருடைய தொழில் அல்ல, ஆனால் இதை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருவரும் தங்களை பங்களிப்பை செய்தார். அதேபோல் இந்த இடத்திலே நான் சகோதரர் அஜாரி அவர்கள் தொழில்நுட்ப உத்தியோகர் இந்த இடத்திலே இல்லை, அவரை ஞாபகப்படுத்த வேண்டும். அவரும் எங்களுக்கு ஆரம்ப கால பகுதியிலே பல்வேறு வகையிலே உதவி செய்தார். அதே போன்று இந்த மாவட்டத்திலே சிறந்த ஒரு என்ஜினியராக கருதப்படுகின்ற உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் முரளி இன்ஜினியர், மிக சீனியர் ஒரு என்ஜினியர். அவர்தான் இந்த கன்சல்டனாக இருந்து இந்த கட்டடத்தை முழுக்க கட்டி முடிப்பதற்கான அவ்வளவு வேலைகளையும் செய்திருந்தவர். எனவே முடிந்த அளவு குறைந்த தொகையிலே முடிந்த அளவு தரமான ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கான எங்கள் முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டோம். முடிந்த அளவு அதனை நாங்கள் முடித்து வைத்திருக்கின்றோம். மனிதர்கள் அடிப்படையில் குறைகள் இல்லாமல் இருக்காது, ஆனால் குறைகள் இருந்தாலும் அதற்கான சில நியாயங்களும் இருக்கின்றது, பல நியாயங்கள் இருக்கின்றது. எனவே இந்த எவ்வாறு இருந்த போதும் இவ்வாறான ஒரு அமானிதத்தை நாங்கள் இங்கே கட்டி முடித்திருக்கின்றோம். இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த இல்லத்தின் நிர்வாகிகளுக்கு நான் இந்த இடத்திலே நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். மறுமையிலே நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னிடம் கேட்கின்ற பொழுது எனது பொறுப்பை நான் முடித்திருக்கின்றேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது.
மற்றாக்களை பற்றி நான் யோசிப்பதில்லை, மற்றவர்களுடைய விமர்சனங்களை நான் தாங்கிக் கொள்வதில்லை, தூக்கிக் கொள்வதும் இல்லை. ஆனால் எந்த உள்ளத்தின் திருப்திக்காக நாங்கள் முடிந்த அளவு இந்த நிறுவனம் சார்பாக நான் இந்த கடமையை செய்திருக்கின்றேன். அதே போன்று இன்றிலிருந்து நான் அவர்களுக்கு நான் இந்த அமானிதத்தை கொடுக்கின்றேன். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா கேட்கின்ற பொழுது அதற்கான ஜாபுதாரிகளாக அவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்களை மாத்திரம் விட்டுவிடாமல் இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைவர்களும் பெற்றார்களும் தனவந்தர்களும் நல்லுள்ளம் கொண்டவர்களும் அவர்களோடு ஒத்துழைப்பாக இதனை வளமாக நடத்துவதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் இந்த கட்டடத்திலே நாங்கள் உத்தியோகபூர்வமாக நன்கொடை வழங்குனருக்கு வழங்கப்பட்ட செயல் திட்டங்களை விட மேலதிகமாக பல வேலை திட்டங்களை இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். செய்ய வேண்டிய தேவையும் இருந்தது. முடிந்த அளவு ஒவ்வொரு வேலையை முடிய சில தேவைகள் இருந்தது, அது சுட்டிக்காட்டப்பட்டது, நாங்களும் செய்து கொடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகையிலே இந்த கட்டடம் மாத்திரமல்ல, இதோடு இந்த நிறுவனத்தின் வேலை திட்டங்கள் முடிந்துவிடக் கூடாது. இந்த பிரதேசத்தில் மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்திலும் இந்த மாகாணத்திலும் இந்த இலங்கையிலும் இந்த நிறுவனம் சிறப்பாக இயங்குவதற்கு உங்களது துஆக்களும், இது யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றினார்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்களது துஆக்களிலே கட்டாயம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன். இது எல்லாவற்றுக்கும் மேலால் நான் உளப்பூர்வமாக என்னது தனிப்பட்ட முறையிலும் நிறுவனம் சார்ந்த ரீதியிலும் இந்த பிரேசன் சார்ந்த ரீதியிலும் நான் ஒருவரை இந்த இடத்திலே நிறைவு கூற வேண்டும். சகோதரர் அன்சார், நான் நினைக்கின்றேன் எவ்வித கொடுப்பனவும் இல்லாமல் ஒரு வாலண்டியராக, ஒரு தொண்டராக இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக இந்த கிராமத்திலே ஏற்கனவே நடந்த வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார். அதே போன்று இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக இரவு பகலாக அவர் என்னோடு நின்று பல பிரச்சனைகளை முகங்கொடுத்து மிக பொறுமையாக அழகாக நேர்த்தியாக முடிப்பதற்கு ஒரு வேலைக்காரனை போன்று அவர் வேலை செய்தார். உண்மையில் அல்லாஹ் தஆலா அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும், மேலான கூலியையும் சொர்க்கத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறி, எதிர்காலத்தில் இவ்வாறான நிறுவனங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் பிரச்சனைகளை விளங்கிக் கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பாக வழங்க வேண்டும். போதாதுக்கு நான் இன்னொரு குறையாக சொல்லவில்லை. இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கின்ற போது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லோரும் வர வேண்டும், ஒரு சந்தோஷமான நிகழ்வாக பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த பெரிய ஒரு பில்டிங்கை கட்டியிருக்கின்றோம், நாங்கள் ஒரு எல்லோருமாக சேர்ந்து ஒரு நிறைந்த ஒரு சமூகமாக இருந்து அதை நாங்கள் கொடை வழங்குனர் காட்டுகின்ற பொழுது அவர் மேலதிகமாக பல தேவைகளை செய்வதற்கான வாய்ப்பாக அது அமையும். எனவே இவ்வாறான சில விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டும் என்று கூறி, இந்த இடத்திலே இந்த கட்டடத்தை அமைப்பதற்கும் இந்த பிரதேசத்திலே வேலை செய்வதற்கும் மீண்டும் ISRC அதன் தலைமை உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகள், தொண்டர்கள், ஏனைய அனைவருக்கும் இந்த பிரதேசத்தின் சார்பாகவும் இந்த இல்லத்தின் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹ் தஆலா அவர்களும் தொடர்ந்து இந்த பணியிலே நீடிக்க வேண்டும் என்று தேக ஆரோக்கியத்துடனும் சுமூகமான சகஜீவமான வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த கட்டடத்தை கொண்டு வருவதற்கு எவ்வாறான சவால்களை அவர்கள் மேற்கொண்டார்கள், இந்த கட்டடத்தை எவ்வாறான முறையிலே நிவர்த்தி செய்தார்கள் என்பதை மிக சிறப்பான முறையிலே தன்னால் முடிந்த பங்களிப்பை இந்த மாவட்டத்திலே தன்னால் முடிந்த பங்களிப்பை பாடசாலையாக இருந்தாலும் சரி, இவ்வாறான சமூக மட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இவ்வாறான தொண்டர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தன்னால் முடிந்த பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இலங்கைக்கான ISRC நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் AL ஜுனைட் நலிமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக ஹசீதா ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த ஹசீதாவை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது ஃபைசான் குழுவினரை நாம் அன்போடு அழைக்கின்றோம் ஹசீதா ஒன்றை வழங்குவதற்காக.
இதுக்கு வரை இல்லாதா அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. أسرك البدر علينا فاحتفت منه البدور، مثل حسنك ما رأينا كالدنيا وجه سروري. أسرك البدر علينا فاحتفت منه البدور، مثل حسنك ما رأينا كالدنيا وجه سروري. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. يا حبيبي يا محمد، يا عروس الكافكين، يا مؤيد يا ممجد، يا إمام القبلتين. يا حبيبي يا محمد، يا عروس الكافكين، يا مؤيد يا ممجد، يا إمام القبلتين. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. يا رب العالمين الله الله، صل على طه الأمين الله الله، في كل وحد وهيم الله الله. حسبي ربي جل الله الله الله، ما في قلبي غير الله الله الله. نور محمد صلى الله الله الله، لا إله إلا الله الله الله. محمد نبينا بنور هدينا، مما
مكة حبيبي نور سطع المدينة محمد نبينا بنور حدينا من مكة حبيبي نور سطع المدينة من صلى صلاته بتحلى بصفاته يا بهت اللفت اللوماسي صفاله في مماته من صلى صلاته بتحلى بصفاته يا بهت اللفت اللوماسي صفاله في مماته صل على محمد السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله ஆண்டி சொல்றா மிக அருமையான முறையிலே எல்லோருடைய கண்களுக்கும் ஒரு விருந்தாய் மிக அருமையான முறையிலே இனிமையான குரல் மூலமாக அந்த ஹசீதாவை வழங்கி சென்ற பேராவூர் மாக்கா தேசிய பாடசாலையுடைய மாணவர்களுக்கும் அதனை பயிற்றுவித்த உணவுரா ஆசிரியருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு எதிர்காலத்திலே இவர்கள் பாடசாலை மட்ட ரீதியிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு போட்டிகளிலுமே எமது மண்ணுக்கு மாவட்டம் மாகாண மட்டம் தேசிய மட்டம் தேசியத்துக்கு அப்பால் கடல் கடந்தும் கூட இவ்வாறான ஹசீதாக்கள் மூலமாக அவர்கள் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக இந்த நிகழ்வினுடைய விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ISRC நிறுவனத்துடைய CEO ஜனாப் MMA ஜையாப் அவர்களை உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக இடம்பெற இருக்கின்றது சிறுவர் பராமரிப்பு இல்லத்தினுடைய கற்கை மண்டப திறப்பு விழாவினுடைய பிரதம அதிதியாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற வேறாவூர் நகர் பிரதேச செயலாளர் ஜனாப் SH முசமில் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சார் நான் மெட்டீரியல் வராதுக்கு அவ்வளவு பெரிய மெட்டீரியல் பட்டாதாக்கு தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏறாவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய கற்கை மண்டபத்தை திறந்து வைப்பதற்கான இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய முன்னாள் சிரேஷ்ட சமூக சேவை உத்தியோகத்தர் அலியார் சார் அவர்களை மற்றும் இந்த நிகழ்விலே அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற ISRC நிறுவனத்தினுடைய இந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பான அலுவலர் ஜுனைதீன் அலிமி அவர்களே மற்றும் அவருடன் இணைந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அவரது குழு உறுப்பினர்களே,
அதே போன்று இங்கு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஊர் பிரமுகர்களே, இந்த நிகழ்விலே ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கும் இந்த சிறுவர் இல்லத்தைச் சேர்ந்த சிறுமிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஒரு முக்கியமான நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், சமூகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டிய கூடுதலான ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்ற சிறுவர் சிறுமிகளை பராமரிக்கின்ற இந்த நிலையத்திலே அதனுடைய முக்கிய தேவைகளில் ஒன்றான கற்கை மண்டபத்தை திறந்து வைத்திருக்கிறோம். எனவே எதிர்காலத்திலே இந்த செயற்பாடு இந்த சிறுவர் சிறுமிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான வகிபாகத்தை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இன்று உலகளாவிய சூழலிலே மத்திய கிழக்கிலே யுத்தம் நிகழ்கின்ற போதும் அந்த மத்திய கிழக்கில் இருந்து நாங்கள் உதவிகளை, குறிப்பாக குவைத் நாட்டிலிருந்து இந்த உதவிகளை பெற்று இதை நாங்கள் செய்கிறோம். எதிர்காலத்திலே இந்த உதவிகள் கிடைக்கப்பெறுகின்ற தன்மை எவ்வாறு மாற்றமடையும் என்பது கூற முடியாதது. என்றாலும் இந்த உதவி செய்த மக்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு இறைவனிடத்திலே பிரார்த்தித்து அவர்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்போ முஸ்லிம் நாடுகளுக்கு இடையிலேயே யுத்த மேகம் சூழ்ந்திருக்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளேயே அது தொற்றிவிடுமோ என்று உலகம் அஞ்சுகின்ற ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். எனவே அந்த வகையிலே நாங்கள் எங்களது பிரார்த்தனைகளிலே அவ்வாறு நிகழாமல் மத்திய கிழக்கு பிரதேசத்திலே அமைதி நிலவி மீண்டும் அது உலகளாவிய அமைதிக்கு துணை போக வேண்டும். அவ்வாறு இருக்கிற போதுதான் இலங்கையிலும் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நிறைய சகோதர சகோதரிகள் மத்திய கிழக்கிலே வேலை வாய்ப்புக்காக சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பாதிப்பும் எங்களை பொருளாதார ரீதியாகவும் பல வழிகளிலும் பாதிக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. எனவே நாங்கள் அதை புரிந்து கொண்டவர்களாக உண்மையில் அந்த நேரத்திலும் இவ்வாறான ஒரு உதவி எங்களுக்கு கிடைத்திருப்பது, அதை நாங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். எனவே இங்கு இருக்கிற அந்த வகுப்பறைகள் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது, இருமாடி கட்டிடம். எனவே இதை எவ்வாறு பராமரிக்கின்றோம், பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி தங்கி இருக்கிறது. குறிப்பாக எங்களது சகோதரர் ஜுனைத் அவர்கள், நான் வாழைச்சேனையிலே வேலை செய்த போதும் காத்தாங்குடியிலே வேலை செய்த போதும் அவர் என்னுடன் இணைந்து வேலை செய்தவர். கலாசார திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தராகவும் இருந்தவர். கூடிய சமூக பற்று நிறைந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு வேட்கை கொண்டவர். எனவே அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலும் ஒரு சரியான ஒரு இடத்தை தெரிவு செய்து இந்த திட்டத்தை அமுல்படுத்தியமைக்காக அவருக்கு பிரதேச செயலாளர் என்ற வகையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இருக்கிற சிறுவர்களுடைய எதிர்கால அபிவிருத்தி சம்பந்தமாக இங்கு இருக்கிற நிர்வாகிகள் மிக திறம்பட செயற்பட்டு வருகிறார்கள். இது ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் எந்த தொய்வும் இல்லாமல் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. எங்களோட அலியார் சார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு நாள் செலவுக்கு 45-50,000 ரூபாய் தேவைப்படும் என்று. எனவே இது ஒரு பெரிய நிதியை வேண்டி நிற்கிற ஒரு நிறுவனம். எனவேதான் இது இந்த பிரதேசத்திலே இன்னும் பல ஆண்டுகள் இருந்து செயற்பட வேண்டும். குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், இந்த கோர்ட்ல தீர்ப்பு வந்தாலும் பெண்கள் சிறுவர்களை கொண்டு வைப்பதற்கு சென்ற காலங்களிலே ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. கிறிஸ்தவ மிஷனரி நிலையங்களிலே தான் அவர்களை கொண்டு வைப்பது, 1 மாதம் 2 மாதம்.
ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஏற்பட்டவுடன், எனவே முஸ்லிம் சிறுமிகளை கொண்டு வைப்பதற்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த குறையை இந்த நிலையம் பூர்த்தி செய்கிறது. அது உண்மையிலே அந்த சந்தர்ப்பங்களிலே தான் அது எங்களுக்கு தோன்றும் இதனுடைய முக்கியத்துவம் எவ்வாறானது என்பது. எனவேதான் இதை நாங்கள் இது ஒரு இறக்கத்திலே செல்லாமல் எதிர்காலத்திலே மேலும் இது இந்த சமூகத்துக்கும் இந்த பிராந்தியத்துக்கும் சிறந்த சேவையை செய்கின்ற ஒரு நிறுவனமாக இதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான எல்லா ஆற்றலையும் இந்த நிர்வாகிகளுக்கும் இந்த பிரமுகர்களுக்கும் இறைவன் வழங்க வேண்டும். எனவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, இந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெற்று இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்காக இது பயன்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் காத்திரமான பல கருத்துக்களை உங்களுக்காக வழங்கி சென்று இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி வேறாவூர் நகர பிரதேச செயலாளர் ஜனாப் SH முசமிர் சார் அவர்களுக்கு எமது ஏற்பாட்டு குழு சார்பில் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 23 வருட காலமாக எமது பிராந்தியத்திலே சிறுவர்களை பராமரித்து அவர்களை எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஆளுமைகளாக பல அடைவுகளை அடைய செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உன்னதமான சேவையை வழங்கி வருகின்ற சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய கற்கை மண்டப திறப்பு விழா நிகழ்வு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக ஒரு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே சமூக செயற்பாட்டாளர் ISRC அமைப்பினுடைய ஒரு தொண்டர் இந்த கட்டிடம் கட்டி முடிப்பதற்கு பல்வகையிலும் தன்னால் முடிந்த ஒத்துழைப்புகளை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தொடர்ச்சியாக வழங்கிய ஒருவர், அவருக்கான ஒரு கௌரவத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த வேளையிலே சகோதரர் அன்சார் அவர்களுக்கான ஒரு நினைவு சின்னம் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி உட்பட ஏனைய அதிதிகளையும் நாம் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நினைவு சின்னம் வழங்கி வைக்கின்ற நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக அந்த வகையிலே சமூக செயற்பாட்டாளர் ISRC அமைப்பினுடைய தொண்டர் சகோதரர் அன்சார் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிறைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அந்த வகையிலே இந்த நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி வேறாவூர் நகர பிரதேச செயலாளர் SH முசமிர் சார் அவர்களையும் ஏனைய அதிதிகளையும் நாம் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நினைவு சின்னம் வழங்குகின்ற நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலதரப்பட்ட சேவைகளை எமக்கு வழங்கி வருகின்ற தொண்டர் அன்சார் அவர்களை கௌரவித்துக்கின்ற உன்னதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்விலே அரங்கேற இருக்கின்றது. இந்த நினைவு சின்னம் வழங்கி வைக்கின்ற நிகழ்விலே கலந்து கொண்ட அதிதிகளுக்கு நாம் இந்த தருணத்திலே மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ISRC அமைப்பினால் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கற்கை மண்டப திறப்பு விழா தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்ற இந்த வேளையிலே நிகழ்வினுடைய இறுதி அம்சமான நன்றியுரை இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் நன்றியுரையினை வழங்குவதற்காக மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட நன்னடத்தை காரியாலய உத்தியோகத்தர் அதே போன்று வேறாவூர் சிறுவர் பராமரிப்பு இல்லத்தினுடைய செயலாளர் MH நைமுதீன் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வினுடைய இறுதி அம்சமான நன்றி உரையினை உங்களுக்கு வழங்குவதற்காக அதற்கிடையிலே ஒரு விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த துவா பிரார்த்தனை வழங்குவதற்காக மஸ்ஜிதுல் பரக்கா பள்ளி வாயிலுடைய இமாம் ராஃபி பாகவி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றேன். அந்த விசேட துவா பிரார்த்தனையை வழங்குவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، نتقدم بخالص الشكر وعظيم الامتنان والتقدير إلى المتبرع الكريم عبد اللطيف عبد العزيز يوسف المزيني حفظه الله تحت إشراف جمعية الشيخ عبد الله النوري الخيرية الكويت، وذلك على دعمه السخي المبارك في إنشاء وتجهيز فصول دراسية لدار الأيتام. هذا العطاء الذي يجسد أسمى معاني الإنسانية والتكافل ويسهم في رسم مستقبل مشرق لأبنائنا الأيتام، ويمنحهم بيئة تعليمية كريمة تساعدهم على التعلم والنمو والنجاح. إن هذا العمل النبيل ليس مجرد دعم مادي، بل هو صدقة جارية وأثر طيب سيبقى بإذن الله، وعلم ينتفع به، وخير يمتد أثره لسنوات قادمة. نسأل الله العظيم أن يتقبل منكم هذا العطاء، وأن يجعله في ميزان حسناتكم، وأن يبارك لكم في مالكم وأهلكم، وأن يرزقكم الصحة والعافية، ويجزيكم خير الجزاء في الدنيا والآخرة. كما نسأل الله أن يحفظ دولة الكويت قيادة وشعبة، وأن يديم عليها الأمن والأمان والرخاء، وأن يبارك في أهلها المعروفين بسخائهم وعطائهم في ميادين الخير في دول العالم. جزاكم الله خيرا، وجعل ما قدمتموه نورا لكم في الدنيا والآخرة. وكذا نتقدم بخالص الشكر لجمعية الشيخ عبد الله النوري الخيرية التي عظمت خدماتهم في سريلانكا، خصوصا في دارنا الأيتام، ونسأل الله عز وجل أن يتقبل خدماتهم، وأن يجعل خدماتهم في ميزان حسناتهم. ونشكر أيضا المنفذين لإنشاء هذه المدرسة، لجنة الإغاثة الإسلامية من سريلانكا، التي كانت مساهمتهم في إنشاء دارنا الأيتام كبيرة جدا. ونسأل الله أن يبارك فيهم وفي أعمارهم وفي أموالهم، فالله يوفقنا وإياهم للأعمال الصالحات، وأن يدخلنا وإياهم في جنات النعيم. فجزاكم الله خيرا أحسن الجزاء، والحمد لله رب العالمين. அந்த விசேட துவா பிரார்த்தனையை வழங்கி சென்று மிச்சிநகர் பரகா ஜும்மா பள்ளி வாயினுடைய ஃபேஸ் இமாம் எம்ஆர் அப்துல் ராஃபி பாக்கவி அவர்களுக்கு எமது ஏற்பாட்டு குழு சார்பிலே நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிகழ்வினுடைய இறுதி அம்சமான நன்றியுரை இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட நன்னடத்தை காரியாலய உத்தியோகத்தர், அதேபோன்று ஏறாவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய செயலாளர் எம் நயமுடீன் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றேன் நன்றியுரையினை உங்களுக்கு வழங்குவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தும் எமது இல்லத்தின் தலைவர் அலியாசர் அவர்களே, அதேபோன்று இன்றைய இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் ராவூர் நகர் பிரதேச செயலாளர் முசமில் சார் அவர்களே, அதேபோன்று ஐஎஸ்ஆர்சி நிறுவனத்தின் இணைப்பாளர் ஜுனைட் நலிமி, அதேபோன்று அவர்களுடைய குழுவினர், அதேபோன்று இங்கு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், அதேபோன்று இங்கு கலந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய சிறார்கள், பெற்றோர்கள், எமது நலன் விரும்பிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி கூற வேண்டிய இறுதி நிகழ்வில் அதாவது எமது சிறுவர் பராமரிப்பு நிலையத்தின் உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்திட்டமாக, அதாவது எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு உண்மையிலே
நடைமுறை காலத்தில் சிறுவர்கள் குறைவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு கட்டிட அமைப்பு தேவை, எதிர்காலத்தில் உள்ள சிறுவர்களுக்கு இவ்வாறான ஒரு தேவைப்பாடு என்று தேவை இருக்கின்ற என்ற ஒரு அடிப்படையில் எதிர்கால தேவையை அடிப்படையாக கொண்டு இந்த பாரிய ஒரு கட்டடத்தை உருவாக்குவதற்காக முதலில் இந்த கட்டிட சிந்தனையை உதிப்பு செய்த அந்த நல்ல உள்ளங்களுக்காக முதலில் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக எனது நன்றியுரையை கூற வருகின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்ட எங்களுடைய பிரதேச செயலாளர் முசமில் சார் அவர்களுக்கு எமது இல்ல பிள்ளைகள் மற்றும் இல்ல நிர்வாகத்தினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த செயற்திட்டத்தை ஒரு பாரிய நிதி சம்பந்தமான இந்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்காக தொடர்ந்தேர்ச்சியாக முன்னின்று உழைக்கின்ற எமது கன்சல்டன்ட் எங்களுடைய ஜுனைத் நலிமி அவர்கள் உண்மையிலே அவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அந்த குழுவினருக்கும் அவருக்கும் இந்த ஒரு பாரிய முயற்சிக்காக எமது இல்ல பிள்ளைகள் சார்பாகவும் எமது இல்ல நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கு சமூகம் அளித்திருக்கும் அனைத்து அதிதிகளுக்கும், குறிப்பாக எங்களுடைய இல்லத்துக்கு வரும் பிள்ளைகள் உண்மையிலேயே பாடசாலை மட்டத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையிலே தான் உண்மையிலே இந்த நான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் கல்வியில் மிக பின்தங்கிய நிலையில் உள்ள பல சிரமங்களை எதிர்கொண்ட பிள்ளைகள் தான் கூடுதலான வகையில் நமது இல்லத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகளின் நலனை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இரு பாடசாலைகள் மாக்கான் தேசிய பாடசாலை அதே போன்று அல்லமான் பாடசாலை இரு பாடசாலைகளும் இந்த பிள்ளைகளை முகம் சுளிக்காமல் பொறுப்பேற்று இந்த பிள்ளைகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டாலும் இந்த பிள்ளைகளுக்குரிய கல்வி உரிமையை வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த பிள்ளைகளை பொறுப்பேற்று எனவே இந்த பாடசாலை கல்வியை தொடர்வதற்காக இந்த இரு பாடசாலை அதிபருடன் சேர்ந்து ஆசிரியர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதன் காரணமாகவும் அந்த நன்றியை நான் தெரிவிக்க வேண்டிய தேவைப்படுகின்றேன். எனவே அந்த வகையில் எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்காக
அந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்து அவர்களின் நலன் கருதி இங்கு சமூகம் அளித்த அந்த அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் எமது இல்ல நிர்வாகம் பிள்ளைகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக எங்களுடைய ராஃபி மௌலவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டிய தேவை உள்ளது. எங்களுடைய கட்டிட திறப்பு விழா சகலவற்றுக்கும் அவர் சமூகம் அளித்து அந்த அரபி மொழியிலான துவா பிரார்த்தனை உட்பட சகல பேச்சுக்களையும் அவர் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நல்சிந்தனை உள்ளவர். எனவே அவருக்கு எமது இல்ல நிர்வாகம் பிள்ளைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக எங்களுடைய ஊடகவியலாளர்கள் இங்கு சமூகம் அளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த இல்லத்திற்குரிய பல்வேறுபட்ட தேவைகளை இந்த ஊடகவியலாளர்கள் மூலமே தான் வெளிக்கொணர முடியும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஊடகவியலாளர்களுக்கும் இந்த பிள்ளைகள் அந்த இல்லத்தின் செயற்பாடு தொடர்பான வெளிக்கொணர்வுகளை சோசியல் மீடியாக்களில் முன்னெடுப்பதன் மூலம் இந்த தேவைகளை கூடுதலாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் எதிர்கால பிரஜைகளின் ஒரு தேவைப்பாடு இது. எனவே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு எமது இல்ல நிர்வாகத்தின் சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு சமூகம் அளித்த அனைத்து ஆதரவாளர்களுக்கும் பெற்றோருக்கும் எமது இல்ல நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்காக எமது இல்லத்தின் நிர்வாகிகள், பிள்ளைகள் மற்றும் இங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் சகலரும் சேர்ந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்காக உழைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இறைவன் நல்ல ஆயுளை கொடுக்க வேண்டும், நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது நன்றியுரையை முடித்துக் கொள்வதோடு ஒரு சிறியொரு வேண்டுகோள், இந்த சமூகம் அளித்திருக்கும் சகலரையும் வைத்து ஒரு போட்டோ எடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் ஒரு 2 நிமிடங்கள் இருந்து போகுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி உரையினை வழங்கி சென்ற எமது சிறுவர் பராமரிப்பு நிலையத்தினுடைய செயலாளர் MH நஜிமுடீன் அவர்களுக்கு நாம் இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு பல்வேறு வகைகளிலும் உதவி புரிந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அதிதிகள், பெற்றோர்கள், மாணவர்கள், உலமாக்கள், அதை போன்று புகைப்பட பிடிப்பாளர்கள், ஊடகவியலாளர்களுக்கும் இந்த தருணத்திலே மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக முகநூல் தொலைக்காட்சிகளின் முதல்வராக இருக்கின்ற வீகம் தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் கடந்த 23 வருட காலமாக தனவந்தர்கள், செல்வந்தர்கள், நன்கொடையாளர்கள், சமூக சேவை அமைப்புகள் வழங்குகின்ற நன்கொடைகள் மூலமாகவே தங்களுடைய சேவையை வழங்கி வருகின்றார்கள். எனவே இந்த நேரலையானது இலங்கையில் மாத்திரமல்ல பல்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த நேரலையை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற உறவுகள், நீங்கள் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டுமாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஏறாவூர் மீராகனி பிராந்தியத்திலே அமையப்பெற்றிருக்கின்ற சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கு வருகை தந்து உங்களுடைய அன்பளிப்புகளை, நன்கொடைகளை வழங்கலாம். அல்லது முகநூல் பக்கமாக வேறாவூர் சிறுவர் பராமரிப்பு நிலையம் என்று நீங்கள் டைப் செய்கின்ற போது வேறாவூர் இவருடைய தொலைபேசி இலக்கம், வங்கி இலக்கங்கள் இங்கே முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்கின்ற போதும் அவர்களுக்கான பங்களிப்புகளை வழங்கலாம். இந்த உன்னதமான சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த தருணத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே அன்பார்ந்த உறவுகளை, இந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உறவுகளே, நீங்களும் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கு உங்களுடைய உதவிகளை, பங்களிப்புகளை வழங்க வேண்டுமாக இருந்தால் இந்த நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு வழங்குங்கள் என்கின்ற அன்பு கட்டளையையும் இந்த வேளையிலே தெரிவித்து இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி புரிந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நாமும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.